அவர் பண்றாரு. ஸோ அப்போசிஷன் லீடர் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் லீடரா இல்லைன்னு சொல்ல வரேன். 2 பேருமே எஃபிஷியன்ட் லீடர்ஸ். கலைஞர் அவர்களும் சரி, ஜெயலலிதா 2 பேரும் விடுற அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இருக்கும். அதே சமயம் மரியாதையும் இருக்கும். அதே சமயம் அதில் ஒரு கட்டுப்பாடும் இருக்கும். இந்த அளவில் தான் பேசணும், இந்த அளவில் தான் எதிர்க்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல தூக்கி பிடிக்கணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அது இன்னைக்கு நான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும், கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணும். இதுக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கல, நம்ம ஜெயிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கும் நம்ம ஆட்சி தான். நம்மளோட திட்டங்கள் என்னைக்கு மக்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சி தான் நடக்குது. நம்ம திட்டங்கள் இன்னும் இருக்கு இல்லையா, நம்ம ஆட்சி நடக்குது அப்படின்னு இன்னைக்கு தலைவர் பேசியிருக்காரு. உண்மைதான். ஓகே, அப்படி அந்த திட்டங்கள் அவ்வளவு கொடுத்தும் மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவரை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன தாவேக்காக? மக்கள் வேண்டாம்னு தேர்ந்தெடுக்கல. ஓகே, மக்கள் இவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே சிலருக்கு நம்பிக்கை இல்லை. இது உண்மையிலேயே மக்கள் போட்ட ஓட்டா. ஏன்னா எங்கே போனாலும் இன்னைக்கு அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா கட்சிகள்லையுமே ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டு ஐயோன்னு உட்காந்துருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு அதிமுக ஆட்சி அமைச்சாலும் சரி, திமுக ஆட்சி அமைச்சாலும் சரி இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி ஃபேஸ் ரொம்ப லோவா இருக்கு எல்லாருக்குமே. இவங்க ஆட்சி அமைச்சிருந்தாலும் சரி, இவங்க ஆட்சி அமைச்சா ஓ நீங்க இந்த தடவை அமைச்சரா, ஓகே நீங்க அமைச்சரா, வாழ்த்துக்கள், ஓகே நீங்க இங்கே நீங்க இங்கன்று மாறி மாறி இருந்தாங்க. அதுல ஒரு அன்பு இருந்தது. அம்மையார் இருக்கும்போது அவங்கள பார்த்து சிரிச்சாலே தூக்கிடுவாங்க அமைச்சரவையில இருந்து. ஆனா ஸ்டாலின் அவர்கள் அப்படி கிடையாது. அந்த இவரும் நாகரிகமா போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரு, எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே பார்த்தாரு தானே தாவேக்கா தலைவர். இதை நாகரிக அரசியல்னு எடுத்துக்கலாம். அது அநாகரிக அரசியலா தான் நான் பாக்குறேன். எதனால அப்படி? எப்படி அதாவது அவர் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சது அதெல்லாம் ஓகே. ஓகே, எல்லாரும் ஈக்குவலா பார்த்திருந்தா ஓகே. ஏன் எடப்பாடி அவரை போய் பார்க்கல? ஏன் பார்க்கல? அவரும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா? நான் ஆட்சியில் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். ஏன் அவரை போய் பார்க்கல? சண்முகம் அவங்க நீங்க அவரை பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துருந்தீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா எவ்வளவு ஒரு சின்ன புத்தி இருந்தா போய் நம்ம சைடு இழுக்க வேண்டியவங்களெல்லாம் போய் போய் பார்க்குறீங்க, அவரை ஒதுக்குறீங்க. இது அசிங்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா நீங்க கேட்குறீங்களே எங்களை பத்தி. உங்களுக்கு அசிங்கமா இல்லை? யாருக்கு அசிங்கம் இருக்கணும்? தமக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்களையெல்லாம் போய் போய் பார்த்து கூட்டு வரீங்களே. அமமுக காமராஜ் தூக்கிட்டீங்க, இங்க போய் இவர் சிவி சண்முகம் அவரோட ஆட்கள் எல்லாம் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தேவைங்கிறவங்கள வசப்படுத்துறீங்க. அது உங்களுக்கு தேவைன்னா போய் சந்திச்சு பாக்குறீங்க. ஏன் எடப்பாடி அவர்களை போய் பார்க்கல?